ஒரு உண்மை சரித்திரம். 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் தேசம் இந்த மிஷனரிகள் இயேசுக்காய் தங்களை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட தேசம் வேறொன்றுமல்ல. அப்படி அதிக தலைகளை தொங்க விடுபவர்கள் வீரர்களாக பலசாலிகளாக கருத. யார் இவர்கள்? இவர்கள்தான் நாகா என்கிற இந்த காட்டுவாசி ஜனங்கள். மக்களோ அரசாங்கமோ போக முடியாத இடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க, அழிந்து போகும் ஆத்துமாக்களை சந்திக்க, இனம் மொழி காலநிலை அறியாத ஒரு மிஷனரி வந்தார். வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்ட நேரம், அப்பொழுது ஆட்சி செய்த ஆங்கிலேய அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பு தர முடியாது என கூறி அவருக்கு எச்சரிக்கை விட்டது. அதையும் மீறி இந்த மொழி தெரியாவிட்டாலும் இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்களை சந்திக்க புறப்பட்டார். காடு மலைகளை தாண்டி கடுமையான முயற்சிகளுக்கு அப்பால் காரிஸ் ஹில்ஸ் என்கிற பகுதியை வந்தடைந்தார். அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பழங்குடி ஜனங்கள் இந்த வெள்ளைக்கார மிஷனரியை பார்த்தவுடன் திரும்பி போ என மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்தனர். அந்த கிராமம் முழுவதும் வன்முறை வெடித்தது. ஜனங்கள் ஆக்ரோஷமானார்கள். இந்த எதிர்ப்புகளை புறந்தள்ளி இந்த தலையை வெட்டுகிற இரக்கமில்லாத ஜனங்களுக்கு இயேசுவின் இரக்கத்தை தெரிவிக்க துணிந்து நின்றார் இந்த மிஷனரி. நாட்கள் கடந்தன, ஆண்டுகள் உருண்டோடின. இந்த ஜனங்களுக்காய் ஜெபித்தார், அதிகமாய் பிரயாசப்பட்டார். ஆயினும் இந்த ஜனங்களை நெருங்க முடியவில்லை. மிகுந்த பாரத்தோடு இருக்கும் போது இந்த மிஷனர்கள் தங்களது மெல்லிய குரலினால் இனிமையான பாடல்களை பாடி ஆராதிப்பது வழக்கம். இந்த இசை இந்த பழங்குடியின மக்களின் மனதை கவர்ந்தது. மெல்ல மெல்ல இந்த மிஷனரிகளின் பக்கமாய், சுவிசேஷத்தின் பக்கமாய் திரும்ப ஆரம்பித்தார்கள். ஆயினும் இவர்கள் இந்த வெள்ளைக்கார அரசாங்கத்தின் ஏஜென்ட்களாக இருக்கலாமோ என சந்தேகிக்கவும் செய்தனர். நாட்கள் சென்றது. தேவன் ஒரு குடும்பத்தை சந்தித்தார். கணவனும் மனைவியும் இரு பிள்ளைகளையும் தேவன் தொட்டார். தேவ அன்பு இவர்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டவுடன் இவர்கள் தேவனை பின்பற்ற ஆரம்பித்தனர். தெய்வீக சந்தோஷம் அவர்களை நிரப்பியது. இவர்கள்தான் இந்த ஊழியத்தின் முதல் பலனான நாட்சிங் குடும்பம். இப்படி ரட்சிக்கப்பட்டவுடன் நாட்சிங்கும் தன்னுடைய ஜனத்தின் மத்தியில் தேவனுடைய சுவிசேஷத்தை, அன்பை, அவருடைய இரக்கத்தை அறிவிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தவுடன் இந்த செய்தி ஜனங்கள் மத்தியில் தீயாய் பரவிற்று. பழங்குடியின மக்கள் தலைவன் இதை கேள்விப்பட்டான். கடும் ஆத்திரமுற்றான். உடனடியாக அந்த ஊர் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது.
மனம் திரும்பிய அந்த குடும்பம் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது. தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு முன்பாய் அவமானப்படுத்தப்பட்டனர். எல்லாருக்கும் முன்பாகவும் தான் நேசித்த தேவனை மறுதலிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர், வற்புறுத்தப்படுத்தப்பட்டனர். இந்த கிராம தலைவர் நாட்சியுடன் இயேசுவை மறுதலிக்கும்படி மீண்டுமாய் கட்டாயப்படுத்தினார். தன்னுடைய சொந்த பிள்ளைகளை நாட்சிக்கு முன்பாக நிறுத்தி, உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், இயேசுவை மறுதலித்து விடு, இல்லையேல் உன் பிள்ளைகள் உன் கண்களுக்கு முன்பாய் கொல்லப்படுவார்கள் என கடுமையாக எச்சரித்தான். நாட்சிங்கோ இயேசுவை மறுதலிக்க முடியாது என உறுதியாய் சொல்லிவிட்டான். தான் இயேசுவின் பின்னே செல்வேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என உறுதி அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய முகத்தில் தெரிந்தது. கிராம தலைவன் அவனுடைய கண்களுக்கு முன்பாய் ஈவு இரக்கம் இல்லாமல் அவனுடைய பிள்ளைகளை கொல்ல உத்தரவிடுகிறான். பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். ஓவன கதறி 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 அழுகிறான். திரும்பவுமாய் கிராம தலைவன் அவனிடம், இப்பொழுதாவது இயேசுவை மறுதலிக்கிறாயா என்றான். நாட்சிங்கோ மனைவியை பார்த்தான். இயேசுவை விட்டு விடாதே என்று மனைவி அவனை தைரியப்படுத்தினாள், உற்சாகப்படுத்தினாள். நாட்சிங் பின்வாங்காததை கண்டுகொண்ட கிராம தலைவன் மனைவி அவனிடமிருந்து பிரித்தார்கள். எது வந்தாலும் உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே என்று நாட்சிங் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக நின்றான். கொல்லப்படுகிறாள். நாட்சிங் இந்த உலகில் தனக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து போகிறான். இயேசு ஒருவர் மட்டுமே அவனது நம்பிக்கை. கிராம தலைவன் மீண்டும் நாட்சிங்கிடம், இந்த இயேசுவை நீ விட்டுவிடு, உனது வாழ்வை மட்டும் நீ காப்பாத்திக்கோ, நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தை நீ அழித்து விடாதே என அவனை மிரட்டினான். அவனை கடுமையாய் அவனை பயமுறுத்தினான். நாட்சிங் தன்னுடைய விசுவாசத்தை விடுகிறது போல இல்லை. வில் வீரர்கள் அவனையும் சூழ்ந்தார்கள். அம்புகள் அவனை குறிபார்த்தது. தேவன் பேரில்
சந்தோஷத்தோட நாட்சிங் இருந்தான். நான் கடைசியாக ஒரு பாடலை மட்டும் பாடுகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் என்னை கொன்று விடுங்கள் என அனுமதி கேட்டுக்கொண்டான். இயேசு மட்டுமே எனது ஆசை என்ற பாடலை பாடினான். நாட்சிங் கொல்லப்படுகிறான். முதலாவது இரத்த சாட்சியாய் வடகிழக்கு மாநிலங்களில் நாகாலாந்து என்கிற இடத்தில் நாட்சிங் இரத்த சாட்சியாய் மரித்து போகிறான். நாட்சிங்கின் இப்படிப்பட்ட தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தை சற்றும் எதிர்பாராத இந்த கிராம தலைவன் அதிர்ச்சியுற்றான். யார் இந்த இயேசு? எதற்காக இப்படிப்பட்ட வைராக்கியம்? எதற்காக இவன் தன் உயிரை கொடுக்க துணிய வேண்டும்? நாட்சிங்கின் உறுதியும் விசுவாசமும் இரக்கமும் சந்தோஷமும் இந்த கிராம தலைவனை தொட்டது. இயேசுவின் இரக்கம் அவனை மாற்ற ஆரம்பித்தது. இயேசுவை அறிக்கையிட்டான். சொல்ல முடியாத சந்தோஷம் அவனை நிரப்பியது. தான் மட்டுமல்ல, தன்னுடைய கிராமமும் எல்லா ஜனங்களும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என அவரே ஒரு உண்மையான தெய்வம் என அறிக்கையிட்டான். அந்த கிராமம் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தது. அதுதான் இன்றைய நாகாலாந்து மாநிலம். நாகாலாந்து மாநிலத்திலே நடைபெற்ற உண்மை சம்பவத்தை நம் கண் முன்னே நிறுத்திய பிள்ளைகளை உற்சாகமாய் கரங்களை தட்டி